அதாவது ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பேசிக் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷனோட பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதுகு தண்டு நேராக இருக்கணும், வசதியான ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கணும், கைகளை நாசிகா முத்ரால இருக்கணும். உங்களோட இடது கை சின் முத்ரா இல்லை ஞான முத்ராலையோ, வலது கை நாசிகா முத்ராலையோ வச்சுக்கணும். இதை பிரணவ முத்ரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்மளோட ஆள்காட்டி விரல், பாம்பு விரல் இந்த ரெண்டையும் மூடி வச்சுக்கணும். இந்த தம் ஃபிங்கர், நம்மளோட இந்த மெயின் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த தம் ஃபிங்கர் வந்து வலது நாசியை மூடுறதுக்கும், மோதிர விரல் ரிங் ஃபிங்கர் இடது நாசியை மூடுறதுக்கும் உபயோகமாக இருக்கும். இதை மடிச்சும் நடுவில் இருக்கிற 2 விரலை மடிச்சும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நெத்தி பொட்டுலையும் வச்சுக்கலாம். ஸோ எது நமக்கு வசதியாக இருக்கோ அதை மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பிராணாயாம பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கைகளை நாசிகா முத்ரால வச்சு தயாராக இருந்துக்கோங்க. நாசியில் இருக்கக்கூடிய காற்று, நுரையில் இருக்கக்கூடிய காற்றை கம்ப்ளீட்டாக வெளியே இழுத்திட்டு உங்களோட வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ சுவாசத்தை இடது நாசி வழியாக உள்ளே இழுக்கணும். கம்ப்ளீட்டாக உள்ளே இழுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக சுவாசத்தை வெளியேற்றணும். வெளியேற்றினதுக்கு அப்புறமா மறுபடியும் வலது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து இதை மூடிட்டு இடது நாசி வழியாக சுவாசத்தை வெளியேற்றணும். இது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி கண்டினியூஸாக 5 ரவுண்டோ 10 ரவுண்டோ இல்லை 21 ரவுண்டோ நம்ம பயிற்சியாக பண்ணலாம். ஸோ வலது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து இடது நாசி வழியாக சுவாசத்தை வெளியேற்றணும். மறுபடியும் அதே இடது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக சுவாசத்தை வெளியேற்றணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணணும். இந்த பிராணாயாம பயிற்சியோட அறிவியலையும் இது முழுசாக நம்ம உடம்புல எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சுயம் யோகசாலா நடத்தக்கூடிய பிராணாயாம பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. கம்ப்ளீட் சயின்ஸ் அண்ட் எப்படி நம்ம உடம்புல ஒர்க் ஆகுது, அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் முழுசாக தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ. ஹரி ஓம்.